தேஞ்சிர போதுண்ணே. டைல்ஸ் தேயல சார். கடப்பாறைய சொன்னேன். கடப்பாறை வீக்கு, டைல்ஸ் ஸ்ட்ராங். அனுஜ் டைல்ஸ் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 12 விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநரிடத்தில் 6 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. அதே போல் குடியரசுத் தலைவரிடத்தில் 8 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. 10 கோப்புகளை பற்றி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து ஆளுநர் நிறுத்தி வைத்த அந்த கோப்புகளை பற்றி உச்சநீதிமன்றம் விசாரித்து நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய அதிகாரம் என்ன, நிறுத்தி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்லது முதல் தடவை அதை நிறுத்தி வைத்துவிட்டு 2வது தடவை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அதிகாரம் இருக்கிறதா என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை ஆளுநர் எந்த நிலையிலும் நிறுத்தி வைக்கக்கூடாது. ஒன்றும் முதல் தடவையிலேயே அவர் அனுப்பியிருக்க வேண்டும். 2வது தடவை சட்டமன்றத்திலே அந்த பில்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தான் தந்தாக வேண்டும். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 12 விளையாட்டு மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநரிடத்தில் 6 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. அதே போல் குடியரசுத் தலைவரிடத்தில் 8 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. 10 கோப்புகளை பற்றி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து ஆளுநர் நிறுத்தி வைத்த அந்த கோப்புகளை பற்றி உச்சநீதிமன்றம் விசாரித்து நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய அதிகாரம் என்ன, நிறுத்தி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்லது முதல் தடவை அதை நிறுத்தி வைத்துவிட்டு 2வது தடவை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அதிகாரம் இருக்கிறதா என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை ஆளுநர் எந்த நிலையிலும் நிறுத்தி வைக்கக்கூடாது. ஒன்றும் முதல் தடவையிலேயே அவர் அனுப்பியிருக்க வேண்டும். 2வது தடவை சட்டமன்றத்திலே அந்த பில்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தான் தந்தாக வேண்டும். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.